சேனல் கார்த்திக் விலாக். இன்னைக்கு நம்ம எப்படி மீன் குழம்பு வைக்க போறோம்னு பார்க்க போறோம். சீக்கிரமா வைக்கிறது எப்படி அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல கடுகு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டுக்கணும். பொரிய விடணும். நல்லா பொரிச்சு தெரிச்சு வரணும். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் போடணும். அடுத்தது வெங்காயம் கொஞ்சம் போடணும். வெங்காயம் நமக்கு எந்த அளவு அதிகமாக போடுறோமோ அந்த அளவு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். வெங்காயம் பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இது பாத்தீங்கன்னா கிராமத்து முறைப்படி மீன் குழம்பு வைக்கிறது. சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு கொஞ்சம் நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு போடுறது பெஸ்ட்டு. பூண்டு தேவையான அளவு. அந்த மருத்துவ குணம் இருக்கிறதால நீங்கள் நிறையா கூட போட்டு எவ்வளோ அவங்களுக்கு தேவையோ அந்த அளவு போட்டு வெங்காயத்தோட சேர்த்து வதக்கி. வெங்காயம் பொன்னிறமாக மாறிடுச்சு. அடுத்து வெங்காயம் பொன்னிறமாக மாறின பிறகு பூண்டு போட்டு வதக்கணும். அடுத்து வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கின பிறகு தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். சிறிதளவு கருவேப்பிலை கடுகு வெந்தயம் போட்டு தாளிக்கலன்னா சுத்தமாக போனீங்கன்னா அதில் ஒரு மனமும் டேஸ்ட்டும் இருக்காது. வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு அது கூட சேர்த்து கருவேப்பிலைன்னா அதோட மனமும் நல்லா இருக்கும். கொஞ்சம் வாசனையும் தூக்கலாக இருக்கும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக இப்போ புளி கரைசல் ரெடி பண்ணிக்கணும். ஏற்கனவே இப்போ கொஞ்ச நேரம் புளியை ஊற வச்சுட்டு அதை நல்லா ஊறின பிறகு நல்லா கரைச்சி விட்டு அதை வடிகட்டிக்கணும். வடிகட்டிட்டு அடுத்தது நமக்கு தேவையான அளவு உப்பு. கல்லுப்புல தான் அயோடின் இருக்கும். அதனால கல்லுப்பு எப்போதும் யூஸ் பண்ணுங்க. அடுத்தது மஞ்சள்தூள் தேவையான அளவு. மஞ்சள்தூள் நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் ஆன்டிபயோட்டிக் இருக்கிறதால நமக்கு உடம்புக்கு நல்லது. அடுத்தது தேவையான அளவு மிளகாத்தூள். நல்லா எல்லாத்தையும் நல்லா ஒரு கிண்டிக்கணும். இந்த கரைசலை ஊற்றிட வேண்டியதான். நல்லா பொரியல்னா உங்களுக்கு தேவையான அளவு மீன் குழம்பு மசாலா கொஞ்சம் சேர்த்து நல்லா கொதி வந்த பிறகு நல்லா கொதிச்ச பிறகு நம்ம வெட்டி அலசி வச்ச மீன் துண்டுகளை போட்டணும்.
மூத்த முறையில் மீன் குழம்பு செஞ்சாச்சு. மிகவும் சுவையான டேஸ்ட்டான நல்ல மணமான மீன் குழம்பு செஞ்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் மீனை போட்டு எடுத்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அடுத்தது உங்களுக்கு மேலும் மணம் கூட்டுவதற்காக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மூடி வச்சுக்க வேண்டியதான். இப்போ நம்ம வச்சு மீன் குழம்பு சாப்பிடுவோம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சந்தேகமா நல்லா சூப்பர் கிராமத்து சமையல் நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.